இந்த ஒரே ஒரு விஷயம் தான் என் லைஃபே சேவ் பண்ணுச்சு. 2022ல என்னோட ஜாப் அந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு ஏஆர் காலராக இருந்தேன். ஓகேவா, நைட் ஷிஃப்ட்டு, செம்ம சேலரி, நல்ல சேலரி. அட் த சேம் டைம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் நிறையா இருந்தாங்க. அட் த சேம் டைம் பணமும் நிறையா இருந்துச்சு. யூசி ரொம்ப ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப். எப்படிப்பட்ட கம்ஃபர்டபுளான லைஃப் அப்படின்னா, நான் லீவ் கேட்டால் எங்கள் டீம் லீடர் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். லீவ் ஒருவேளை டீம் லீடரே இல்லைன்னு சொல்லி சொன்னால் கூட நான் மேனேஜருக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணிடுவேன். அவர் எனக்கு ஓகேப்பா எடுத்துக்க அப்படின்றவார். கிட்டத்தட்ட இப்படி தான் என்னோடய லைஃப்பில் நிறையா வந்து அப்படி தான் ஜாலியாக போயிட்டே இருந்துச்சு. பட் இது என்னாச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக மாறிடுச்சு. அண்ட் ஸோ நிறையா பணம் வருதுங்கிறதுக்காக ஒன்ஸ் நான் வந்து பயங்கரமான, அதாவது சிகரெட் அதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி சேலரி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து 2 பாக்கெட் 3 பாக்கெட்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் பணம் எப்படி போகுதுன்னே தெரியாமல் இந்த சிகரெட்டுக்கும் இந்த ஆல்கஹாலுக்கும் அதிகமாகவே போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு பயங்கரமான அடிக்ட் ஆகிட்டேன். அட் த சேம் டைம் பானுக்கும் பயங்கரமான அடிக்ட் ஆகிட்டேன். எந்த ஒரு 4 விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து அதிகமாக நம்ம வந்து மாட்டவே கூடாதோ அந்த எல்லா விஷயத்தையுமே நான் அதிகமாகவே கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதிகமாகவே எடுத்துக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா, நான் ரொம்ப ரொம்ப அப்படியே மந்தமாக, ரொம்ப ரொம்ப டவுனாக, நான் நடக்கும் போதே இப்படி கூணு விழுந்து இப்படி தான் நடப்பேன். அண்ட் ஸோ பெருசாக ஒரு எனர்ஜியாக அப்படிலாம் இருக்கவே மாட்டேன். ரொம்ப ரொம்ப டவுனாக சொல்லுங்கள் சரிங்க இப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய டோனே இருக்கும். என் டோன் கொண்டு இப்போ தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி என் டோன் சேஞ்ச் ஆனதே இல்லை. இப்படி வந்து எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. ஜாபை குவிட் பண்ணிட்டேன். ஜாபை குவிட் பண்ணதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து புலம்ப ஆரம்பித்தேன். லைஃபே இப்படி தான், நான்லாம் தோக்கிறதுக்குனே பிறந்தவன், நான்லாம் ஒரு ஃபெயிலியர், எனக்கெலாம் எதுவுமே கிடைக்காது இப்படின்னு சொல்லி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த காலையில் எந்திரிச்ச உடனே பான் பார்க்கறது, எந்திரிச்ச உடனே சிகரெட் அடிக்கிறது, மாஸ்டர்பேட் பண்ணுறது, இப்படியே ஒரு பொழப்பாக ஆகி என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இதுக்கே நான் வந்து ஊறி போயிட்டேன். ஓகே, வாழ்க்கையே இப்படி தான், என் லைஃபே இப்படி தான் இப்படின்னு. ஸோ என் லைஃப்பை என்னால் காப்பாற்றவே முடியாது, அவ்வளோதான், என்னோட சோழியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் பயங்கரமான ஒரு விஷயம், ஒரு சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவரை எனக்கு உள்ள வரும்போது இது மூலியமாக என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன். லைக் வந்து எனக்கு மணி க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஒரு தைரியம் பிறக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு, பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் என் லைஃப்பில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஒரு சின்ன க்ரோத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஜிம் போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்க ஹெல்ப் பண்ணுச்சு, ஹெல்த்தியாக இருக்க ஹெல்ப் பண்ணுச்சு. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரே ஒரு சூப்பர் பவர் எனக்கு கொடுத்துச்சு. அந்த சூப்பர் பவர் நம்ம மனுஷங்களாகிய எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். பட் த திங், நம்ம அந்த சூப்பர் பவரை வெளியே விடுறதே கிடையாது. என்னடா அந்த சூப்பர் பவர் அப்படின்னா, டிசிப்ளின். இந்த டிசிப்ளின்கிற சூப்பர் பவரை மட்டும் நம்ம கரெக்டாக டியூன் பண்ணி கரெக்டான ஒரு வேலை ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு வருஷத்தில் வேறு மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கலாம். உடனே உங்கள் லைஃப் மாறிடும் நான் சொல்ல, பட் அந்த பெரிய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். அட் த எண்ட் ஆஃப் த இயர் நீங்கள் பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு பர்சனாக இருப்பீங்க. இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் லைஃப்பில் இல்லாமல் தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். லெட்ஸே இந்த டிசிப்ளினாக இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு இந்த டெம்டேஷன், அர்ஜஸ்ங்கிறது அதிகமாக வரும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடவே கூடாதுன்னு நினைப்பேன், இந்த விஷயத்தில் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லை அர்ஜஸ், டெம்டேஷன் வர மாதிரி ஏதாவது ஒன்று என் கண்ணில் படும். நான் வந்து எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் வந்து போய் பேசக்கூடாது, நம்ம வந்து டிசிப்ளின்டாக கோயிலுக்கு போகணும் வரணும்னு நினைப்பேன். பட் ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் தான் என் கண்ணு முன்னாடி நிறையா அழகான பொண்ணுங்க இப்படி வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து இந்த பான் பார்க்கவே கூடாது, மேஸ்டர்பேட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி யோசித்து அந்த சேலஞ்செல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பேன். பட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பாயிண்டில் ஏதாவது ஒரு ஆடோ ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணுற மாதிரி நடக்கும். பட் ஆனாலும் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு சூப்பர் பவர் என்னோடய டிசிப்ளின் மட்டும்தான். த திங், எனக்கு எப்போல்லாம் இந்த அர்ஜஸோ டெம்டேஷன்ஸோ வரும்போது நான் ஜஸ்ட் என்னோட அந்த ஒரு பாஸ்டில் இருந்த அந்த ஒரு செடியை போய் யோசித்து பார்ப்பேன். அவன் எப்படி இருந்தான், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் எவ்வளோ கேவலமாக அவனோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தான், எல்லாருக்கும் கீழே போயிட்டு எல்லார்ட்டையும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது தாங்க, நீங்கள் எது சொன்னாலும் செய்வீங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட, யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அதை எடுத்துக்கிட்டு ரைட் ஓகே இவர் சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட ஓடுற ஒரு பயணம் தான். பட் இப்போவும் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கணுமா? ஜஸ்ட் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் அண்ட் ஸோ என்னோட டிசிப்ளின் அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பர் பவர், இது ரெண்டுமே சேர்ந்து என் லைஃப்பில் எனக்கு வந்து இப்போ நான் இருக்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நான் இப்படிலாம் இருப்பேன்னா நினச்சி பார்த்துருக்கேன். என் லைஃப்பில் நிறையா டைம் என்னால் இப்படிலாம் இருக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, சிகரெட் அண்ட் பான் இது ரெண்டுமே இல்லாமல் என்னால் என் லைஃப்பில் இருக்கவே முடியாதுன்னு நினச்ச ஒரு பர்சன் நான்.
பட் ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. மெயின் ரீசன் டிசிப்ளின் மட்டும்தான். இந்த டிசிப்ளின்ங்கிறது நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி போகணும், இப்படி வரணும். ஆனால் ப்ராப்பராக அந்த டிசிப்ளினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்னா என்ன, டிசிப்ளின்னா நம்ம எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி தரதே கிடையாது. ரைட்? ஒரு லைஃப்பில் ஒரு ஆஸ்பெக்ட்லையுமே ஒரு ஏரியாலையுமே இந்த டிசிப்ளின்ங்கிறது வேலை செய்யும். லெட்ஸே இப்போ நீங்கள் பணம் நிறையா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னாடி நிறையா ஃபேன்சியான திங்ஸ் வந்துட்டு போகும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை எந்த அளவுக்கு டிசிப்ளினோட அந்த மணியை சேவ் பண்ணுறீங்கிறதுல தான் நீங்கள் நாளைக்கு எப்படி இருக்க போகிறீங்கிறது இருக்குது. பட் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாட் சாட்டு, எந்த ஒரு பான் கன்சப்ஷன்னு எதுவுமே இல்லாமல் இருப்பீங்க. திடீர்னு ஒரு பொண்ணு வாலண்டியராக வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்களும் வந்து ஒரு வேளை பேசிட்டிங்கன்னா சோழி முடிஞ்சு. இல்லை டிசிப்ளினாக அந்த இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் விஷயம் வேறு மாதிரி பார்ப்பீங்க. என் லைஃப்பில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகுது, சோஷியல் ஆன்சைட்டிலேருந்து நான் வெளியே வந்தேன். இது எல்லாத்துக்குமே மெயினான சிங்கிளான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நான் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சது. என்னால் 95% டிசிப்ளினாக இருக்க முடியுமான்னு தெரியாது, பட் 80% என்னால் ப்ராபப்ளி டிசிப்ளினாக இருக்க முடியும். அது மேபி என்னோடய வீடியோஸை நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், நான் என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், நான் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப மரியாதையோடு நடந்துக்கிற விதமாக இருக்கலாம். நான் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுருக்கேன் எல்லாத்து மேலேயும் அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே உடச்சி ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சனாக இருந்தால் அவன் எப்படிலாம் ஒரு விஷயத்தை பார்ப்பான், எப்படி ஒரு விஷயத்தை வந்து பர்சீவ் பண்ணுவான், இப்படி பார்க்குற ஒரு விஷயமா இருக்கலாம்னு சொல்லி இப்படி என்னோடய லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்லேருந்தும் இந்த டிசிப்ளின்கிறத நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் 100%, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 100%, 95% நான் ஃபாலோ பண்ணல, ஜஸ்ட் 80% மட்டுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பணம் நிறையா சம்பாதிக்கிறேன்னா அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணுங்கிறதுல டிசிப்ளின்டாக இருங்க. ஒருவேளை நீங்கள் அடிக்டாக இருக்கீங்க, பானுக்கு அடிக்டாக இருக்கீங்க, சிகரெட் அடிக்டாக இருக்கீங்க, ஸ்மோக்கிங் அடிக்டாக இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள்லேருந்து அதெல்லாம் தூக்கி போட்டு டிசிப்ளினாக எப்படி நம்ம லைஃப்பில் இருக்கலாங்கிறத பர்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டிசிப்ளினாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்பில் டிசிப்ளினாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் வந்து நிறையா பான் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது, லவ்ங்கிற எமோஷனே அவனுக்கு இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னா இன்னொரு பொண்ணுன்னு இப்படி தேடி அவன் பெட்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி போயிட்டே இருப்பான். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ரைட்? ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த டிசிப்ளின்ங்கிறது நீங்கள் எல்லா இடத்துலையுமே, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு 200 சட்டை வாங்கினீங்கன்னா கூட அதை அயர்ன் பண்ணி போட ட்ரை பண்ணுங்கள். தட் இஸ் ஆல்சோ கால்ட் அ டிசிப்ளின். நான் இப்படி தான் அந்த ஷர்ட்டை போடுவேன் அப்படிங்கிறது. இத்தனை மணிக்கு தான் நான் இங்கே இருப்பேன், பஞ்சுவாலிட்டி, இது கூட ஒரு கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் தான். ஸோ இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நீங்கள் டிசிப்ளின்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வளர்க்கும் போது அர்ஜஸ் வரும் தான், டெம்டேஷன் வரும் தான், அதையும் தாண்டும் போது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு புது உணர்ச்சி ஒன்று வரும். நீ சூப்பரானவன்டா, நீ செம்மையானவன்டாங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கை உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகும். ரைட்? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப திக்குவாங்க, என்னால் பேசவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் டிசிப்ளின்டாக அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கற்றுக்கணுங்கிறதுல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நான் வந்து கம்யூனிகேஷன் பற்றி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கம்யூனிகேஷன் பற்றி நான் படிக்காமல் கிடையாது. ஏன்னா பிகாஸ் கம்யூனிகேஷன்ங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு ஹியூஜ் ஸ்கில். இதுக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்போவுமே கம்மி ஆகாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு தெரியும். இன்றைக்கி என்ன தான் ஏஐ அது இதுன்னு என்ன வந்தாலும் கம்யூனிகேஷனுங்கிறது பயங்கரமான ஒரு ஸ்கில்லு. இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டோன்னா நம்ம யாரை வேணாலும் இம்ப்ரெஸ் பண்ண முடியுங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது என் லைஃப்பில் கூட. ஸோ டிசிப்ளினாக இருக்க கற்றுக்கங்க. ஓகே, எல்லா விஷயத்துலையுமே எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு வரலையோ அந்தந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி அந்த விஷயங்களை டிசிப்ளினாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஆஃப் டைம் நிறைய பேருக்கு லைஃப்பில் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், டிசிப்ளினாக இருப்பாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நான் திரும்பி பழைய மாதிரி போயிடுவோம். அந்த மாதிரி தப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா திரும்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன மாதிரி. ஸோ டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசிப்ளின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நான் பர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழே இருக்குது, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே வாங்க. ஃபீஸ், செஷன், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்க அதை நான் அங்கே சொல்கிறேன். தென் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. Super.